Hello friends, welcome back to my channel Ravani Art Studio. இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்மேட் குங்குமச்சிமிழ் எப்படி ரெடி பண்ணுறதுனாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. இப்போ நவராத்திரி சீசன் வருது. நாட் ஒன்லி நவராத்திரி, குங்குமச்சிமிழ்ன்றது ஒரு மங்களகரமான பொருள். இது நீங்கள் உங்களுடைய மேரேஜ், ரிசப்ஷன், பேபி ஷவர், ஃபேர்வெல் பார்ட்டி இந்த மாதிரி செலிப்ரேஷன் கூட இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதை இப்போ சொல்லிடுறேன். நான் ரெடிமேடாக குங்குமச்சிமிழ் வாங்கியிருக்கேங்க. இதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா குல்லிங் பேப்பர். இதுதான் இந்த குங்குமச்சிமிழுக்கு நான் பேஸாக யூஸ் பண்ணுறேன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். தென் குல்லிங் மோல்டு, அதுக்கப்புறம் 3D அவுட்லைனரில் 2 கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர், மெரூன் கலர் எடுத்திருக்கேங்க. முக்கியமாக நம்ம ஷில்பக்கார் இதுதான் அந்த இது ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷில்பக்காருன்றது ஏர் டைட் கிளே. ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம க்ளூ, அதுக்கப்புறம் ஒரு பேபி பவுடர், இதுதான் நம்ம யூஸ் பண்ணி அந்த குங்குமச்சிமிழை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் ரெடி பண்ணுறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா குல்லிங் பேப்பர் நியர்லி ஒரு 20 பேப்பர் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் குங்குமச்சிமிழோட பேஸ். ஸோ குங்குமச்சிமிழோட டாப் போர்ஷனுக்கு ஒரு 15 இல்லை 16 பேப்பர் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதில் அந்த மோல்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஷேப் கிடச்சிருது பாருங்கள். ஸோ டாப் போர்ஷனுக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை குங்குமச்சிமிழ் வேணுமோ ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஏர் டைட் கிளே யூஸ் பண்ணி குங்குமச்சிமிழை மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஷில்பக்கார் பார்க்கலாங்க. இதில் 2 காம்போனெண்ட் இருக்குது. ஒயிட் கலர் கிளே, க்ரே கலர் கிளேன்ட்டு 2 இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2யுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு டால்கம் பவுடர் அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில் இது நீங்கள் கையில் முன்னாடியே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கிளே உங்கள் கையில் ஒட்டாது. ஸோ இந்த 2 கலர் கிளேயுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒரு கிளே கிடைக்கும். இதை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குங்குமச்சிமிழ் பேஸில் நம்ம போட போகிறோம். ஸோ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வித்தின் ஒரு 7 to 10 மினிட்ஸில் அது நல்லா காஞ்சிருங்க. நான் மோர் தென் 40 பீசஸ்க்கு மேலே குங்குமச்சிமிழ் ரெடி பண்ணேன் ஆர்டர் வந்ததுனால. ஸோ அதுக்காக நான் ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நான் கம்மியாக குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன், ஒரு 5, 2 அந்த மாதிரி தான் குங்குமச்சிமிழ் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா இந்த ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது கூட நீங்கள் தனியாக நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கலாம். இந்த ஒரு பாக்ஸோட ரேட் 48 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் 2 குங்குமச்சிமிழை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒயிட் கலர் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா திரட்டி மெலிசு பண்ணிடலாம். தென் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் மேலே நல்லா அழகாக அப்ளை பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸை ஃபுல்லாக க்ளே வச்சு கவர் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற க்ளே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பேஸ், அதாவது குங்குமச்சிமிழோட டாப் போர்ஷன், பாட்டம் போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிட போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் போர்ஷனில் கவர் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் குல்லிங்கில் பேஸ் ரெடி பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக்லேயே நிறைய பேஸ் கிடைக்கிது உங்களுக்கு, நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேலை உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். பேஸ் சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த சின்ன சின்ன டப்பா இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் குல்லிங் பேப்பரை யூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த ஓல்டு பெயிண்ட் டப்பா, இந்த பெயிண்ட் பாட்டில், அப்படிலாம் நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சின்னதாக ரோல் பண்ணிக்கிறேங்க அந்த க்ளேயை.
ஸோ இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா குங்குமச்சிமிழோட பாட்டம் போர்ஷனில் நம்ம வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எதுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே வந்து அந்த டாப் போர்ஷன் வைக்கும்போது இந்த குங்குமச்சிமிழோட அதை அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டுக்காக தான் இதை நம்ம இந்த ரோலை வந்து கார்னரில் கவர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக க்ளேவை திலகம் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதை வந்து டாப் போர்ஷனுக்கு மேலே சென்டர் பகுதியில் வச்சிடலாம். ஸோ அதுவே அது காஞ்சிருச்சுன்னா அதோட ஒட்டிடும். ஸோ இது தாங்க பேஸ். இவ்வளோ தான் நம்ம ஒரு குங்குமச்சிமிழுக்கு ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளே ஒர்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்க குங்குமச்சிமிழ் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ காஞ்சிட்டக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் மோர் தென் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் இந்த குங்குமச்சிமிழை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு ஹேண்ட்மேட் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கோல்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அது காஞ்சிட்டக்கப்புறமா 3D அவுட்லைனர் வச்சு சின்னதாக மண்டலா டிசைன் போட்டுட்டு இதை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து உங்களுக்கு மண்டலா ஆர்ட் பிடிக்கல அப்படின்னா இது காயறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. இம்ப்ரெஷன் கொடுத்திங்கன்னா அந்த போஸ் அப்படியே காஞ்சிட்டக்கப்புறமா அப்படியே இருக்கும். பாருங்கள், நான் வந்து எல்லா க்ளே ஆக்டிவிட்டி ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இதுக்கு வந்து கோல்டு மெட்டாலிக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இந்த பீஸ் கிடைக்கும். ஸோ உள்ளவும் நம்ம வந்து கோல்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம், வெளியவும் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது நம்ம இதை எதில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் பண்ணவங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா குங்குமச்சிமிழுக்கும் பெயிண்ட் பண்ணிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஒரு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு க்ளே பாக்ஸில் நம்மளால் 2 குங்குமச்சிமிழ் ரெடி பண்ண முடியும். ஸோ அது வந்து 50 ருபீஸ். கோல்டு மெட்டாலிக் பெயிண்டோட பாட்டில் ரேட் வந்து 20 ருபீஸ். சேம் அந்த அவுட்லைனரோட ரேட்டுமே 20 ருபீஸ். ஸோ டோட்டலாக நீங்கள் 90 ருபீஸ்க்கு 2 குங்கும பீஸை மேக் பண்ணி கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இதை ஒரு பீஸ் வந்து அந்த ஒரு குங்குமச்சிமிழ் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். ஸோ இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். சென்னை ப்ளஸ் அது சரௌண்டிங் ஸ்பேஸில் வந்து ஹேண்ட்மேடு கிஃப்ட்ஸ்க்கு வந்து நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காதி கிராஃப்ட், ஸோ நிறைய ஷாப்ஸில் போய் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் பையர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இதை சேல் பண்ணிடலாம். இந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க கிட்டலாம் நீங்கள் காண்டாக்ட் வச்சுருந்திங்கன்னா கூட சீக்கிரமாக உங்களால் உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ. நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணாலும் நல்லா போகும்னு தான் சொன்னேன். இப்போ நவராத்திரி சீசன் இருக்குது. ஸோ இந்த சீசனில் நீங்கள் சேல் பண்ணலாம். நாட் ஓன்லி நவராத்திரி, இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஈவெண்ட் எடுத்து நடத்துகிறவங்க கிட்டே நீங்கள் ஒரு டைப் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்போ வந்து டீலிங் வருதோ, இப்போ அவங்களுக்கு ஒரு காண்டாக்ட் வருதுன்னா உங்களுக்கு அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆர்டர் உங்கள்கிட்ட வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சூட்சமம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களை தேடியே வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வாங்கிப்பாங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் நல்லா நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டைரெக்டாகவே வரும். உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இல்லாமல் டைரெக்டாகவே உங்களுக்கு ஆர்டர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குங்குமச்சிமிழுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம், கோல்டு பெயிண்டிங். ஸோ அது நல்லா காஞ்சிட்டக்கப்புறமா அதுக்கு மேலே சின்னதாக மண்டலா டிசைன் ட்ரா பண்ணுறேன் நான். இது வந்து என்னோடய விஷ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டோன்ஸ் ஒட்டணும், இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும், சின்ன சின்ன பால்ஸ் வைக்கணும், ஸ்டோன்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. அந்த 3D அவுட்லைனரை வச்சு
சிம்பிள் டிசைன் தான் அதில் ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணிக்கலாங்க. நாட் ஒன்லி சேலிங், இதை நீங்கள் ரெடி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்போது அவங்க உங்களை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ மெனக்கிட்டு இந்த கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா பாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்கள நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்றத அவங்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சீரியஸ்லி ரொம்ப பெருமையாக அவங்கள நினைப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதோட க்ரியேட்டிவிட்டி உங்களை இது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த குங்கும சிமிழ் பேஸ்க்கு வேஸ்ட்டு சிடி ஓல்டு சிடியை வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் த ஆப்ஷனல் ஒன்லி. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஆட் பண்ணேன். நீங்கள் அதை ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறன்றதை இப்போ நான் காட்டுறேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நம்மளுடைய ஹேண்ட்மேட் குங்குமச்சிமிழ் பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ரிச் லுக், கிராண்ட் லுக் வருது பாருங்கள். அந்த கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த 3D அவுட்லைனில் சின்ன சின்ன மண்டல டிசைன் போட்டிருக்கோம். ஸோ அது இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குது. ஃபைனலாக நான் வந்து சிடியை வந்து பேஸில் அட்டாச் பண்ணுறேன். இது நெசசரி இல்லைங்க, ஜஸ்ட் நான் ஒரு சப்போர்ட்டிக்காக தான் இந்த சிடியை இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடியோட அவுட்டர் லேயரில் இந்த பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தட் க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் நம்மளுடைய ஹேண்ட்மேட் குங்குமச்சிமில் அதில் அட்டாச் பண்ணிடுறேங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்டரில் இந்த குங்குமச்சிமிழில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை சுற்றி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். திஸ் இஸ் மை க்ரியேட்டிவிட்டி. என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே சீடி பேஸ் வைக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஒர்க் இதோட ஓவர். இதை வந்து எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ கிஃப்ட் ரேஃபரில் ஆஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம ரேஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடிமேடாக வாங்கி வச்ச அந்த குங்குமம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை அதுக்குள்ளே வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கார்னரையும் இப்படி கொண்டு வந்துடுங்க. தென் ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும் கிஃப்ட் ரேஃபரிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.